சம்சாரம் என்ற வார்த்தை நம்முடைய பண்பாட்டில் மிக முக்கியமான ஒரு இடத்தில் இருக்கிறது. அதனால் இலக்கண ரீதியான கலைச்சொல் விளக்கம் என்ன என்பதை அதற்கு அறிந்து வைத்திருந்தால் நமக்கு நல்லது. சம்சாரம் என்ற சொல்லுக்கு செம்பயணம் என்று விளக்கம் வரும். இந்த இடத்தில் தமிழ் தாய்மொழிக்காரர்கள் 3 வார்த்தைகளை சற்று கூர்ந்து கவனித்து புரிந்து கொள்ள வேண்டும். 3ம் தமிழ்காரர்களுக்கு ஒரே மாதிரி உச்சரிப்பாக தோன்றும். ஆனால் மற்ற மொழிக்காரர்கள் இவற்றை கேட்டதும் இந்த 3ம் வேறு வேறுதானே என்று சொல்லிவிடுவார்கள். இதில் தமிழ் தாய்மொழிக்காரர்களுக்கு சில சிரமம் இருக்கிறது. இந்த 3 உச்சரிப்புகளை கவனியுங்கள். சரணம், சரணம், சரணம். 3ம் வேறு வேறு. சரணம் என்றால் பாதம், சரணம் என்றால் பயணம், சரணம் என்றால் அடைக்கலம். இப்போ இதில் நாம் பார்த்த 2வது உச்சரிப்பை பார்ப்போமே. சரணம் பயணம், சர என்றால் பயணித்தல். இந்த சர திரிந்து சார என்று மாறுகிறது. அதன் பொருள் சார என்றால் பயண துணை, நன்றாக பயணிக்க வைப்பது என்ற பொருள். சம் என்றால் செம்மை என்று பொருள். சம் சார இரண்டும் சேருகின்றன, சம்சார என்ற வார்த்தை வருகிறது. அதன் பொருள் செம்மையான பயண துணை அல்லது செம்மையான பயணத்தின் துணை அல்லது பயணத்தை செம்மையாக செய்ய உதவும் துணை என்று பொருள். அதாவது இறைவி, விதி அல்லது தர்மம் அல்லது பராசக்தி. இறைவன் மதி அல்லது தர்மி அல்லது பரமேஸ்வரன். இந்த இறைவன் மெய்மறந்து தன்னை மறந்து பலவித அனுபவங்களுடன் பயணம் செய்ய வசதியாக, இறைவியானவள் பலவித கவர்ச்சிகளுடன் இந்த உலகமாக தானே இருந்து அவர் அதன் வழியே பயணம் செய்ய உதவுகிறாள். அதனால் இந்த இறைவியானவள் அந்த இறைவனுக்கு சம்சாரம் ஆகிறாள். இறைவியே இந்த படைப்பாக இருக்கிறாள் இறைவனுக்காக. அதனால் இந்த படைப்பு சம்சாரம் என அழைக்கப்படுகிறது. அதனால்தான் தமிழில் சம்சாரம் இதன் பொருள் மனைவி என்று நின்றுவிட்டது. ஹிந்தியில் சம்சாரம் இதன் பொருள் உலகம் என்று நின்றுவிட்டது. ஆக சம்சாரம் என்றால் மெய்மறந்து, தன்னை மறந்து வெளி உலக சுகங்களில் மயங்கி சுற்ற உதவுவது. இதுவே இறைவனை சிக்க வைத்ததை போன்ற ஒரு அனுபவத்தை ஏற்படுத்துவதால் இதற்கே பந்தம் என்றும் வேறு சூழ்நிலைகளில் நாம் குறிப்பிட்டு சொல்கிறோம். அதனால்தான் சம்சாரம், பந்தம் இரண்டுக்குமே எதிர்ப்பதம் முக்தி அல்லது மோக்ஷம் அல்லது விடுதலை. அதாவது இந்த பயணங்களிலிருந்து விடுதலை என்று ஆகிறது. வாழ்க பாரதி, வாழ்க பாரதம், வாழ்க பாரத பண்பாடு.